மெனு தான் கீழே அவனா அதிகமாக எதிர்பார்க்குறது. ஹவு டு இன்சர்ட் டேபிள் அப்படின்னு கேட்டானா அதுக்கு அவன் கொடுத்த லாஸ்ட் இயர் கீன்னு கொடுத்துருந்தாங்க வேல்யூஷன் பண்ணுறப்ப. அது கொடுத்தா ஒரே ஒரு வேல்யூ தான், டேபிள் இன்சர்ட் டேபிள். அந்த ஒரு வேர்டு மட்டும் தான் கொடுத்துருக்கான். நம்ம சுற்றி தாளிச்சு என்ன எழுதிருந்தாலும் அந்த வேர்டு மெயினாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த கரெக்டாக அது மட்டும் அவன் கண்ணில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருந்தால் போதும். அதுமாதிரி ஷார்ட்கட் கீ, என்னென்ன ஷார்ட்கட் கீ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோமோ எல்லா ஷார்ட்கட் கீயும் எழுதுறது பெஸ்ட்டு. சில கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ஹலோ 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 சார், அதான் பேசுகிறேன் சார். யாருப்பா? கால் பேசுகிறேன் சார். சொல்லுப்பா. சார் இன்னர்டன் செஷனில் என்னப்பா ப்ரோக்ராம் தப்பா இருக்கு சார். எதுப்பா? இன்னர்டன் செஷனில் ஆமாம் ப்ரோக்ராம் தப்பா இருக்கு சார். அதுதான் சார் ஆன்சரு. ஆமாப்பா, ஒரு ப்ரோக்ராம் தப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த இன்கிரீடியன்ஸில் பெரிய சைஸ் ப்ரோக்ராமாக வந்திருக்கும். உனக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் அப்படிலாம் சேர்த்து வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் தானே இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு வந்திருக்கும், அதோட சேர்ந்து வந்திருக்கும். அதான் அந்த புக்கில் என்ன அவுட்புட் இருக்கோ அந்த அவுட்புட்டே யூஸ் பண்ணிக்கோ. ஆக்சுவலாக அதை கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. டெரைவ்டு 1 டெரைவ்டு 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டெரைவ்டு 2 1 யூஸ் பண்ணாமல் டெரைவ்டு 2 மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறப்ப. அதனால் புக்கில் என்ன இருக்கோ அந்த அவுட்புட்டே யூஸ் பண்ணிக்க, வேறு வழி இல்லை. ஓகேப்பா. சார் ஓஎம்ஆர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 மார்க் அட்டன் பண்ணலாமா 5 மார்க் அட்டன் பண்ணலாமா சார்? என்னப்பா? ஓஎம்ஆர் சீட் முடிச்சுட்டு ஓகே 2 மார்க் அட்டன் பண்ணலாமா இல்லை 5 மார்க் அட்டன் பண்ணலாம் சார்? உனக்கு ஃபஸ்ட்டு எது நல்லா தெரியுதோ அதை பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு 2 மார்க் அட்டன் பண்ணுறதே பெஸ்ட்டு தான் உனக்கு. ஏன்னா ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீ 2 பக்கம் 3 பக்கம் எழுதினா உனக்கு 5 மார்க் வரப்போகுது. 2 மார்க் ஒரே பேஜில் 3 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டோம்னா 6 மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு எது நல்லா தெரியுதோ அதெல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் 5 மார்க் பாரு. ஆனால் இந்த தப்பு மட்டும் பண்ணாது. ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் அடுத்த ஒரு 2 மார்க் இப்படி மாற்றி அட்டன் பண்ண வேல்யூஷன் பண்ணுறவங்க கரெக்டாக ஒரு மாதிரியா போய்டும். என்னடா இது அப்படிங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட் பேஜ் அவங்க ஃபில்அப் பண்ணணும், நம்மளோட அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஃபஸ்ட் பேஜை ஃபில்அப் பண்ணுவாங்க. அப்போ அதனால் 2 மார்க்லாம் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு ஒரு 20 கொஸ்டினில் வந்து ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக எழுதும், பிரச்சனை இல்லை அப்படின்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 மார்க் போதும். லாஸ்ட் எது கொஞ்சம் டவுட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதை லாஸ்ட்டில் கொண்டு போய்க்கலாம். நான் பேர் பார்த்துக்கலாம். ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ சார். இப்போது 2 மதிப்பெண்ணில் வந்து எப்படி எழுதுனா 3 மதிப்பெண்ணை பெற முடியும்? அதே தான். சார் இப்போ சொன்ன மாதிரி தான் அந்த ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டேட்டா பேஸ் அவ்வளோதான் கொஸ்டின் வருது. அதில் புக்கில் ஆன்சர் பார்த்தோன்னா ஒரு 2 லைனில் முடிஞ்சிடும். அந்த 2 லைன் மட்டும் எதனா பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதில் டைப்ஸ் எழுதலாம். ஒரு 5 டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 5 டைப்ஸ் எழுதலாம். அதுமாதிரி வாட் இஸ் எம்ஐ மிட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏவிஐ அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்டிமீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு சில ஃபைல்ஸ் இருக்குது. அதுலேருந்து கேட்குறது ஏவிஐ அப்படிங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்குறான். மிடி ஃபார்மேட் அப்படிங்கிறது அடிக்கிறது MP3. இந்த 3 ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டினாக இருக்குது. இதை பற்றி எழுதுறப்ப கன்ஃபார்மாக அதோட எக்ஸ்பான்ஷன் ஃபஸ்ட்டு வந்துடணும். எக்ஸ்பான்ஷன் கீழே எந்த கம்பெனி, ஏதாவது கம்பெனி டெவலப் பண்ண மாதிரி இருந்தால் கம்பெனி, அதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன, லாஸ்ட்டாக எக்ஸ்டென்ஷன். இந்த ஆர்டரில் கரெக்டாக எழுதிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை பாயிண்டாக பிரிச்சோனாலும் எழுதலாம், இல்லை பேராகிராஃபாக எழுதுறனாலும் எழுதலாம். இதில் அந்த எக்ஸ்டென்ஷன் கன்ஃபார்மாக பிளாக் இல்லைனா வேறு அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், இயருக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். அதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை எக்ஸ்பான்ஷன் ரெண்டுத்தில் எது வேணாலும் இருக்கலாம், பிளாக்ல இருக்கணும். இதுமாதிரி எழுதுனா ஈஸியாக கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சாரமாக. அதுமாதிரி அட்டன் பண்ணுறது பெஸ்ட். ஓகே வணக்கம் சொல்லுங்கள். ஹலோ சொல்லுப்பா. சார் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? என்னப்பா? ஸ்ப்ரெட்ஷீட் லெசனே கஷ்டமாக இருக்குது சார். புரியலப்பா. ஸ்ப்ரெட்ஷீட் லெசன் சார். சரி லெசன் இல்லை சுத்தமாக கொஸ்டின் புரியவே இல்லைப்பா. உங்களுடைய வினா ஸ்ப்ரெட்ஷீட் லெசன் இருக்குல்ல சார், அது கஷ்டமாக இருக்குது சார். அது ஏதோ புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஈஸி வே ஏதாவது இருக்கா சார்? சிபிபியில் கேட்குறியாப்பா? புரியல, என்ன சொல்கிறீங்க? என்ன கொஸ்டின் புரியலப்பா? ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குல்ல சார், ஸ்ப்ரெட்ஷீட் ஆமாம், அந்த லெசன் சரியாக புரிய மாட்டேங்குது சார். அது ஈஸி மெத்தட் எதாவது இருக்கா சார்? சரி ஓகே ஓகே. எனக்கு கேட்குறது ஃபர்ஸ்ட் வால்யூமில் 6th சாப்டர் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறதுல. ஏன்னா ஸ்ப்ரெட்ஷீட்டில் எடுத்து சின்ன மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், புக்கில் 32,000 அப்படின்னு வந்திருக்கும், சிஸ்டத்தில் ஒவ்வொரு பார்த்தா 65,000 சம்திங் இருக்கும், அப்படியே டபுளான மாதிரி வந்திருக்கும். அப்போ நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னா சிஸ்டத்தில் ஒன்று இருக்கேன் நான் எதை யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடுது. என்னென்னா புக் வந்து பழைய எடிஷன் முன்னாடி போட்டப்போ அதுக்கப்புறம் நிறைய மாறிடுச்சு, இருந்தாலும் புக்கில் உள்ள சில விஷயத்தை மாற்றாமலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்தாகணும், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்ப்ரெட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கொஸ்டின் நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சுச்சோ வாட் இஸ் ஃபங்க்ஷன், அந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சோ கன்ஃபார்மாக அந்த கொஸ்டின் வரும். 99% சான்ஸ் இல்லை, ஏற்கனவே சொல்லி வந்திருப்போம் அதுமாரி உள்ள கொஸ்டின். வாட் ஆர் த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். இன்னொன்று சார்ட்டு. இந்த 3 கொஸ்டின் பார்த்தோன்னா 3லேருந்து கன்ஃபார்மாக 2 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் லாஸ்ட் இயரில் எடுத்த ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பர் கண்டினியூ எடுத்து பார்த்தா இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது. ஸ்ப்ரெட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் இது தான். அதில் ப்ரோக்ராமாக செய்கிறப்ப கால்குலேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா எப்படி ஆரம்பிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஈக்குவல் டு அப்படின்னு தான் போட்டு ஆரம்பிக்கணும், அது பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷன் புரியாதனாலும் பிரச்சனை இல்லை. தியரியில் இந்த 3 கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோ, மற்ற கொஸ்டின்லாம் சர்வசாரமாக முடியாந்துடும், பிரச்சனை இல்லைப்பா. நன்றி. இப்போ 2 மதிப்பெண் நம்ம பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ 2 மதிப்பெண்ணில் வந்து ப்ரோக்ராம் ஏதாவது கன்ஃபார்மாக ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம 7.1 பார்த்தா ப்ளூ பிரிண்ட் பார்க்காத அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒன்னோடுக்காக ப்ளூ பிரிண்ட் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்னோட பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படியே 2 கொஸ்டின் இருக்கலாம், எந்த 2 கொஸ்டின் எடுத்துக்கிறது, புக்கு ஃபுல்லாக படிச்சு தான் ஒன்றுங்கிற மாதிரி ஆகிட போகுது.
2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ளூ பிரிண்டில் அவங்க கொடுக்குறது என்னன்னா 2 ப்ரோக்ராம் இல்லை ஒரு ப்ரோக்ராமாக வரும். அது சிபிபிலேருந்து தான் வரும். சிபிபியில் அவங்க கேட்குறது வந்து இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் அதே மாதிரி வச்சுன்னா இதை வச்சு கால்குலேஷன் பண்ணுற மாதிரி ஒன்று வந்திருக்கலாம். இன்னொன்று என்ன வரலாம் அப்படின்னா சின்ன ப்ரோக்ராம் ஏதாவது கொடுத்துடலாம். ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க. ஹலோ சொல்லுப்பா சொல்லுமா. சார் அப்படியே கரெக்ட் மிஸ்டேக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். ஓகேம்மா. நேம் என்னம்மா? சுதர்ஷனா சார். ஓகேம்மா. இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் கேட்பேன் ஹவிலி கரெக்டே மிஸ்டேக் அப்படின்னு மட்டும் கேட்டுறான். நிறைய பேருக்கு ஹவிலி கரெக்டே மிஸ்டேக்கும் ஹவிலி கரெக்டே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் குழப்பம் வந்துடுது. ரெண்டும் வெவ்வேறு கொஸ்டின். ஹவிலி கரெக்டே மிஸ்டேக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சாப்டரில் நமக்கு வந்துடும். டெலிட் அண்ட் பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிற கீயை வச்சு கொடுத்துரும். ஒரு லாஸ்ட் பேராகிராஃபாக இருந்திருக்கும். சின்னோட ஒரு 3 லைனோட வந்திருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹவிலி கரெக்டே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறது 3rd சாப்டர் வந்துடும். கரெக்டிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 மெத்தட் கொடுத்துருப்பான். ஒன்று பேக் ஸ்பேஸ் கீயை யூஸ் பண்ணீங்க, அப்படி இல்லைனா எந்த எரரை விட அதில் ரைட் மவுஸை கிளிக் பண்ணி சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னா 3rd சாப்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஹவிலி கரெக்டே மிஸ்டேக் அப்படின்னா டெலிட் அண்ட் பேக் ஸ்பேஸ் கீ. இதில் மெயினாக டெலிட் அப்படின்னா இந்த சைடு ரைட் சைடு அப்படின்னு இப்போ டெலிட் பண்ணுறதா ரைட் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை ஞாபகம் வச்சுக்க எவ்வளோ போதும். டெலிட்டுங்கிற ரைட் சைடும் பேக் ஸ்பேஸ்ங்கிறது லெஃப்ட் சைடும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சு அந்த வச்சு அட்டன் பண்ணிடுது. ஓகேம்மா. சொல்லுங்க. இப்போ ப்ரோக்ராம் பற்றி பேசுங்க. ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஒரு தடவை கேட்டிருந்த கொஸ்டின் சுவிட்ச் கேஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. சுவிட்ச் கேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் 2 லைனாக ப்ரோக்ராம் கொடுத்துட்டு கேஸ் 1 TO2 அப்படின்னு போட்டு 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன எரர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ எப்பவுமே கேஸ்னு கொடுத்தா 1 2 3 இது மாதிரி நம்பர்ஸ் தான் 1 2 2 1 or 4 அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் செட் பண்ண முடியாது. ரோம் லெட்டர்லாம் செட் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஒன்லி கேரக்டராக இருக்கணும், நம்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் சின்ன எரர் ஏதாவது என்ன எரர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். அப்படி இல்லைனா பாலிமர்பிசம் அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் உள்ளதில் சரி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படி இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுலேருந்து சின்ன ப்ரோக்ராம் 2 கொஸ்டின் இருக்குது. அதுதான் மேக்ஸிமம் கேட்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து பப்ளிக் கிளாஸில் தான் பப்ளிக் ஸ்கோப் அப்படில் தான் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுமாதிரி எரர்ஸ் இருக்கும். இதேமாதிரி எரர் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் சின்ன கால்குலேஷன் எல்லாம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஏதாவது ரிப்பீட்டடாக மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுமாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் ஈஸியாக மார்க் எடுத்துலாம். ஏன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதி மார்க் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் 10 இல்லைனா 5 அப்படிங்கிற மாதிரி சின்ன இதில் எழுதணும். சரிசமாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் கரெக்டாக பார்க்கணும். கொடுப்பாங்க ஆனால் கரெக்டாக பார்த்து போடணும். ஏன்னா இவ்வளோ மார்க் சரிசமாக கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இருக்குன்னு வச்சுருப்போம். அப்போ அந்த கால்குலேட்